இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நெய் சோறு 1 pot சிக்கன். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணுறதுக்கு இங்கே நான் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். 2 ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில். இதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1/2 kg சிக்கன். அது கூட 3 tablespoon வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மசாலா எல்லாம் 1/2 teaspoon வந்து கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் மஞ்சத்தூள். இது வந்து எல்லாம் 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டும் சால்ட் வந்து தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதனால் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour நம்ம வந்து மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் நெய் சோறு பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து 1.5 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நெய் சூடான அப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை ஒரு துண்டு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ் 1, கிராம்பு 4 இதில் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் பண்ண ஆனியனும் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா அந்த ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க. இங்கே நான் வந்து ஒரு கை கொத்தமல்லியும் ஒரு கை புதினாவும் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வாசம் வர வரைக்கும் வணக்கிட்டு இப்போ அரிசி வந்து 1 கப் அரிசி நல்லா ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியை நம்ம போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்ற போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன். அதுவும் ஊற்றிடலாம். இப்போ தேங்காய் பால் ஓவர் பவரிங்காக இருக்காது, ரொம்ப மைல்டான டேஸ்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல நம்ம கொதிச்ச உடனே மூடி போட்டு ஒரு விசில் வந்தோடனே நம்ம வந்து இறக்கிக்கலாம். கடைசியில் லிட் மூடும் போது நம்ம 1 ஸ்பூன் நெய் வந்து மேலே சுற்றி ஊற்றிடுங்க. இப்போ மூடி ஒரு விசில் வந்துருப்போம். இப்போ சைடில் வந்து சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்து அதே நல்லெண்ணெய் கடலெண்ணெய் 2 மிக்ஸ் பண்ணி தான் நான் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க தாராளமாக. இதில் வந்து மேரினேஷன் பண்ண சிக்கன் வந்து நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்து போட்டுக்கிறோம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இதாகி கருவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 minutes கவர் பண்ணி நல்லா குக் பண்ணுங்க. அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இந்த சைடு வந்து நான் முந்திரி வந்து குக்கர்லேயே போட மறந்துட்டேன். அதனால இங்கே நெய்யில் வந்து முந்திரி ஒரு 10 முந்திரி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஒரு விசில் வந்தோடனே அதை ஓப்பன் பண்ணி நான் இங்கே வந்து முந்திரியை சேர்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா நெய் சோறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கனும் அதே டைமில் எனக்கு 15 minutesல ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியில் நம்ம சமையலை பார்க்கலாம்.